ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் ICC T25 ஆப்கானிஸ்தானுக்கும் உகாண்டாவுக்கும் நடக்குது. இந்த மேட்ச்ல எப்படி பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க உகாண்டாவை பத்தி, உகாண்டா பிளேயர்ஸ் பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த பிச்சுக்கு யாரு செட் ஆவாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் தான் எல்லாரும் வச்சு டாமினேட் பண்ற மாதிரியான டீமை வச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் PNG டீம் நடக்கும்போது அவங்க விக்கெட் ஃபால்ஸ் நிறைய கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பிளேயரை மட்டும் மென்ஷன் பண்ணி பெருசா அப்படி எதுவுமே கிரெடிட் அந்த இதெல்லாம் வச்சு இதை பார்க்காம, ஏன்னா எல்லாருமே லோ இதுல இருக்கிறாங்க. ஸோ அந்த இதுல இருந்து உங்களுக்கு யார் யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை பிச் ரிப்போர்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது வந்து நியூட்ரல் பிச் தான். பவுலருக்கு ஃபர்ஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் போக போக பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணோம். பவர் பிளேல மேக்ஸிமம் விக்கெட் ஃபால் நிறைய கூட ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஆயிருந்தது. அந்த சேம் இதுல தான் பண்றாங்க. மேக்ஸிமம் வின் பண்றவங்க பவுலிங் தான் இங்க வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் செகண்ட் பண்ணி அதுக்கு அடுத்து சேஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிச்சில் 11 மேட்சஸ்ல 8 தான் 8 இது செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 3 தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா இவங்க குர்பாஸ், சார்டன், அப்புறம் பாத்தீங்கன்னா நைப், அப்புறம் பாத்தீங்கன்னா உமர் சாய், அப்புறம் நஜ்புல்லா சார்டன், முகமது நபி, கரீம் ஜான், ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபரூக்கி, அப்புறம் நவீன் உல்லப். இவங்க தான் வந்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உகாண்டா பாசிபிள் 11 பாத்தீங்கன்னா ரோனக் பட்டேல், சைமன் சிசாசி, ரோகர் முகாசா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷத் அலிஷா, அப்புறம் தினேஷ் நக்கார்னி, அப்புறம் ராபின்சன் உபாயா, அல்பிஷ் ரம்ஜானி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெயின் மசாபா, அப்புறம் பாத்தீங்கன்னா மசக் யுத்தா, அப்புறம் பிலாசன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜுமா மியாகி. இவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. பிலால் கான் அவங்களும் இதுல வர வாய்ப்பு. வென்யூவை பொறுத்தவரை இது வரைக்கும் வந்து ஒரு 5 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபேசர்ஸ் 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்ல 16 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுலிங்கை டாமினேட் பண்ணி சேஸின் வர்றப்போ அந்த ஃபாஸ்ட் பவுலர் இது இங்க கம்மியாகும் போது அவங்க வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. விக்கெட் ஃபால் கம்மியா இருக்கிற போது அவங்களால ஈஸியா ஒரு ஸ்டார்டிங்ல விக்கெட் விழுந்தாலும் அதுக்கு அடுத்து பேட்டிங்க்கு மாறும் போது அவங்க சேஸ் பண்ணிடுறாங்க. இதுல மென்ஷன் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு சைடா இருக்குன்னா ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மொபைல் வியூல பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உகாண்டாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேட்சுக்கான இதை வந்து எந்தெந்த பிளேயருக்கு எப்படி இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உகாண்டா பிளேயர்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி இந்த மேட்ச்சில் எப்படி ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒன்று பார்த்துடலாம். இப்போதைக்கு வர இதில் வந்து ஹை பெர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க. இந்த தினேஷ் நக்கார்னி இருக்கிறாங்க, ஆறு முகாசா இருக்கிறாங்க, அடுத்து பில்லல் கான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் மென்ஷன் பண்ணலை ஆனால் அவர் இருக்கார். இப்போ எல்லாருமே ஆப்கானிஸ்தான் வின் ஆகிற மாதிரி தான் இந்த மேட்சை வச்சிருக்கிறாங்க. ஆனால் உகாண்டாவில் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சு வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம வெஸ்ட் இண்டீஸுக்கும் PNGக்கும் நடந்த மேட்சோடைய இதை வந்து பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே பவுலிங்க்கு சப்போர்ட் மாதிரி பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பின்னாடி பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகும். இது ரெண்டு பக்கமும் பவர் பிளேல விக்கெட் விழும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த இதில் சொல்லியிருக்கிறோம். அதை இதில் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த கண்டிஷனும் இருக்கும், பவுலிங்க்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் கன்சிஸ்டிவாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கு. பேட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 36, 69, 59 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அடிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவரை வந்து அவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 650 வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. பவுலிங்கும் சம்டைம் பார்ட் டைமில் இவர் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த எஸ் சிசாசை இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. 66, 90 அந்த மாதிரியான இதை அடிச்சிருக்கிறாங்க. அதிகமான 50கள் அடிச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாக ஒரு 100 அடிச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாகவே ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான இது பண்ணுறவங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் பண்ணால் இந்த பிச்சுக்கு நல்லா பேட்டிங்கில் இது பண்ணாலும் பவுலிங்கில் ஸ்கோர் பண்ணிடுவார். இல்லைன்னா பேட்டிங் இதில் இவர் தான் ஃபஸ்ட்டு மஸ்ட் பிக்கு. இவர் வந்து பவுலிங் தான்
போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரன் தான் அடிப்பார், பெரிய அளவுக்கு இல்லைன்னா அவருடைய லைனப் பின்னாடி வந்துடும். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை நீங்க எடுங்க. அப்படி இல்லைன்னா, ஏன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரியில இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க வந்து இவருக்கே கொடுங்க. இவர் பவுலிங் போட்டாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு. மாதிரி இவர் வந்து தினேஷ் நக்கார்னி வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், மஸ்டா நீங்க டீம்ல எல்லா டீம்லையும் எடுத்துருங்க. ஏன்னா ஒருவேளை பேட்டிங்ல இவங்க டாப் ஆர்டரை விட்டா கூட இவர் வந்து நல்லா பண்ணிடுவாரு, அப்படி இல்லைன்னா பவுலிங் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல லெஃப்ட் பவுலர் தான், நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் டிடியில வர வாய்ப்பு இருக்கு. இவரை தவிர இந்த 2 பேரும் இந்த கேட்டகரியில வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இவங்களும் 50 வந்து 3 டைம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அந்த ரம்ஜானி, அலிப்ஸ் ரம்ஜானியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி விக்கெட் எடுக்கிறாருன்னா 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரியும் எடுத்துடுறாரு. அவர் ஒரு ஸ்பின் பவுலருக்கு சப்போர்ட் ஆகிற அந்த கண்டிஷன்ல இவர் மஸ்ட் பிக்கா இருப்பாரு, நல்ல விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு பேட்டிங்லையும் ஒரு 50 ரன்ஸுக்கு மேல அடிச்சிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை டைம் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னா ஒரு 3 டைம் அடிச்சிருக்கிறாரு, 71 விக்கெட்ஸுக்கு மேல எடுத்திருக்கிறாரு. உங்களுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இவர் லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு, ஸோ இவர் ஹைல இருப்பாரு. ஸோ நீங்க இவரை எடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரேங்க் வந்து கூடிரும். அதே மாதிரி தான் இவரும் அதே இதுல தான் இருக்கிறாங்க, அந்த ஆர் அலிஷா. ஆனா அவங்க டீம்ல எடுப்பாங்களான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இவரும் பேட்டிங் பண்றதுக்கான எபிலிட்டி உண்டு, ஹிட்டர் மாதிரியான இதுல தான் இருக்கிறாரு. ஆனா இவர் இந்த ஆர் அலிஷாவோட ஃபர்ஸ்ட் இது இவருக்கு எடுங்க இந்த ரம்ஜானி, அதுக்கு அடுத்து இவரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில இவரை தான் எல்லாரும் பண்ணுவாங்கன்ட்டு கன்ஃபார்மா எடுத்திருக்கிறாங்க. இவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் அதே மாதிரியான இது இருக்கு. இவரும் நல்லா பவுலிங் பண்றாரு, ஸ்பின்னுல இவரை கன்ஃபார்மா நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி இதுல இருக்கிறவங்க எல்லாத்துலயும் லோ பெர்சன்ட் தான் இருக்கிறாங்கன்னா மேக்சிமம் 2 பேர் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ இவர் வந்து லோ பெர்சன்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவரை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஜிம் யாகி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரினா 1 விக்கெட் எடுத்தா நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க, இல்லைன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுக்காங்க. ஆனா T20ல பாத்தீங்கன்னா ஒரு 20 மேட்சஸ்க்கு 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி தான் இவங்க எடுத்தா 1 விக்கெட் எடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா விக்கெட் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா 4 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாங்க. சப்போஸ் இப்போ இவர் விட்டுட்டாரு அப்படின்னா இவர் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை எடுங்க, இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை எடுங்க, அதுவே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிராங்க் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ இவங்க இவங்க 2 பேருமே லோல தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். இவரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரான்னு பாத்துக்கோங்க. இந்த சிசி மாப்நாட் இவங்க வந்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா இவரும் ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 பேர்ல யாரை எடுக்கலாம்னா இவரை எடுக்கணும், அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் நீங்க இவருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுல இப்ப மெயினான பிளேயர்ஸை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இவரையும் ட்ரை பண்ணணும், இவர்கிட்ட தான் மெயின் இது இருக்கு, ஆனா இவரையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக், இவங்க 2 பேருமே. அடுத்த ஸ்பின்னர்ல இவரும் ஸ்பின்னர் தான், இவங்க 2 பேரும் ஸ்பின்னர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இவரை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இவங்க மியாகி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைல வராங்க. எப்படின்னா நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்தா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாங்க. இவரை ட்ரை பண்ணும் போது மட்டும் ஒரு சிவிசி கொடுத்து ரிஸ்கா எடுத்து ட்ரை பண்ணுங்க. எடுத்தா 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு ரீசன் ஃபார்ம், இல்லைன்னா பெருசா இல்லை. ஸோ இந்த 2 கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க, இந்த 2 கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க எடுத்தா போதும். அதே மாதிரி இந்த 2 கேட்டகரியில இருந்து நீங்க 2 பேர் எடுத்தீங்கன்னா டாப் ஆர்டரை வந்து ஆப்கானிஸ்தான் தான் பேட் நல்லா பண்ற மாதிரி இருந்து இவங்க 2 பேரையும் நீங்க எடுக்கலாம். 2 பேரும் லோல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவருல ஒருத்தங்க. ஸோ இவங்க தான் இந்த டீமோடைய நல்ல கன்சிஸ்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை மட்டுமே ட்ரை பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான் டீம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இப்ப பாத்தீங்கன்னா குர்பாஸா இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் இருக்காங்க.
ஸ்பின் சப்போர்ட் நல்லா ஆகுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதில் ரஷீத் கான் எடுத்துக்கிடுங்க, நவீன் உல்க ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துக்கிடுங்க. அந்த இவங்க இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க, ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனும் இருக்காங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மானாலையும் இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும்போது விக்கெட் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்கானிஸ்தானுக்கு டாமினேட் பண்ணது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஷீத் கானையும் முஜிபுர் ரஹ்மானையும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை ஆமாம் அப்படியே எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒமர் சாயை வந்து ஒரு இதில் ட்ரை பண்ணுங்க. இந்த சார்டா நைபில் ஃபர்ஸ்ட் யார் லோ பர்சன்ட்ல கொஞ்சம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் இதாக ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சிவிசி ஆப்ஷன் வந்து எல்லாரும் குர்பாஸ் ரஷீத் கானை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ரஷீத் கான் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஜி நைபை ட்ரை பண்ணி பாருங்க, ஒமர் சாய் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இந்த சிசாசைக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ராம்ஜான் இவங்க ப்ளே பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இவருக்கு இவர் ப்ளே பண்றாரு அப்படின்னா ஒரே ஒரு இதில் ரிஸ்கா சிவிசி கொடுத்து பாருங்க. ஒருவேளை இவங்களும் பவுலிங்ல டாமினேட் பண்றாங்க, பேட்டிங் இந்த பிச்சு பவுலிங் சப்போர்ட் ஆகுதுன்னா இவரு இல்லைன்னா இவருக்கு கொடுத்து பாருங்க. அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை மட்டும் சொல்லியிருக்கிறோம். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க, அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கும் ஆல்ரவுண்டர்ல ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயரை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்மளுக்கு அதே மாதிரி லைனப்பை பாருங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சிவிசி கொடுங்க. அதே மாதிரி இதுல வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மேக்சிமம் உகாண்டா பிளேயர்ஸ் எல்லாம் லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து நம்ம சொன்ன இந்த இதுல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஒரு சிம்பிளா தான் சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து பெர்சன்டேஜ் இதெல்லாம் வச்சு சொன்னோம்னா இவங்க எல்லாருமே லோ பெர்சன்ட்ல இருப்பாங்க, நிறைய பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ பிளேயரை வச்சு தான் இவங்க டீமை பொறுத்தவரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.